திருப்பூர் மாவட்டத்தில் சாமலாபுரத்திற்கு அருகே மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2ஆம் நாளாக பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் தருகிறார். சுதீஷ், மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்தவங்க போராட்டக்காரர்களோடு பேச்சு நடத்தவில்லையா? வெங்கட், இந்த சாமலாபுரம் பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த 3 மாதங்களாக போராட்டங்கள் நடைபெற்று தான் வருகிறது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சாமலாபுரம் பகுதியில் மதுக்கடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி சம்பவம் நடந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மற்ற தலைவர்களும் இந்த போராட்ட பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து சென்றிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அறிக்கை, அதாவது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த சம்பவம், தடியடி சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கைகளும் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இந்த பகுதியில் மதுக்கடைகள் வராது என்ற உத்தரவும் இந்த பகுதி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 11 கிராமங்கள் இருக்கிறது. இங்கு முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள், விசைத்தறி கூடங்கள் செயல்படும் ஒரு பகுதியாக இருக்கிறது. கிராமப்புற பகுதி என்பதால் மதுக்கடைகள் இருக்கும் பகுதிகளில் தொழிலாளர்கள் அதிகமாக மதுவை அருந்திவிட்டு வேலைக்கு செல்லாமல் குடும்பங்களை நிர்கதியாக விட்டு செல்கிறார்கள் என்று பெண்களே நேரடியாக இது போன்ற போராட்டங்களில் அவர்கள் சாலையில் இறங்கி போராடும் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் மீண்டும் இந்த பகுதியில் ஒரு விவசாய நிலத்திலேயே மதுக்கடை திறக்கப்பட்டிருப்பது பெண்களிடையே ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உண்ணாவிரத போராட்டமாக மாறி தற்போது வரை இந்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வராததால் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே இந்த போராட்டம் நடைபெறும் பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குளத்திற்கு வண்டல் மண் அள்ளுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வந்த மாவட்ட ஆட்சியர் போராட்ட இடத்திற்கு தங்களை பார்க்கவில்லை, மதுக்கடை அகற்றுவது தொடர்பாகவும் எந்த ஒரு உறுதியையும் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று தெரிவித்து அதிருப்தியில் உள்ளார்கள். இந்த போராட்டமானது மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடும் வரை, அந்த கடை அகற்றும் வரை தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா, சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நீங்க உறுதியா இருக்கீங்களா? இந்த போராட்டம் எதை நோக்கி செல்கிறது? நாங்கள் வருந்துங்க சார், 2 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறோங்க. இனி நாங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போகிறோங்க. எங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்தாங்க, இவங்க இப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, அரசாங்கமும் எதுவுமே பார்க்கல எங்களையே. அதனால நாளை காலையில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எல்லாமே அரசுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் போராட்டத்துக்கு. ஆமாம், எது மாதிரியான பிரச்சனை இந்த பகுதியில் இந்த கடையில் உங்களுக்கு ஏற்படும் சொல்றீங்க? எங்களுக்கு இந்த மது பிரச்சனையால இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுதுங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் வர முடியல, பெண்கள் எல்லாம் கற்பழிப்பு ஓவரா நடக்குது, கொலை அந்த இடத்துல இருக்குது. அந்த வழியா எல்லா குழந்தைகளும் 5 ஸ்கூலுக்கு போய் வரணும். 5 ஸ்கூல் இருக்கு, அந்த வழியா லேடிஸ் தான் கூட்டிட்டு போற. ஆண்கள் எல்லாம் குடித்து விட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் குடித்து விட்டு காலையில் 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அதனால நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், வரணும். அதனால கற்பழிப்பு ஓவரா இப்போவே நடந்துட்டு இருக்குது. அரசாங்கம் அதுக்கு எந்த ஒரு உரிய இது எடுக்கிறதில்ல. அதனால நாங்கள் இந்த மதுக்கடை எடுக்கும் வரை போராடுவோம், போராடி கொண்டுதான் இருப்போம். காலையில் நாங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எல்லாம் நாங்கள் அரசுக்கு ஒப்படைச்சிட்டு நாங்கள் மறியலில் ஈடுபடுவோம். வெங்கட், தொடர்ந்து, அதாவது இந்த போராட்டம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுக்கும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு ஒரு சிலர் மட்டும் சென்று மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதிக்கு வந்த நிலையில் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? மாவட்ட ஆட்சியர் நான் சார்ஜ் எடுத்து இப்போ நான் 3 நாள் தான் ஆச்சு, நான் உங்களுடைய நிலையை நான் பரிசீலிக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் 2 நாளாக 100க்கும் மேற்பட்ட பெண்களோடு நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டமும் இதில் உண்ணாவிரத அமைதி அறவழி போராட்டம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒரு இட்டு நீங்கள் பார்ப்பீங்களான்னா, இல்லை நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையோடு சொல்லிட்டு எங்கள் பகுதி வழியாகவே போகிறாரு. அந்த பெண்கள் எல்லாமே அங்கே உட்காந்துருக்காங்க. அதை கண்டு காணாமல் மாவட்ட ஆட்சியர் போகிறாரு. வெங்கட், தற்போது இந்த போராட்டம் நடைபெறும் வழியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் தங்களை பார்க்கவில்லை என்ற ஒரு அதிருப்தி அவர்களிடையே இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் இந்த கடையை அகற்றும் வரைக்கும் உறுதியாக தொடர்ந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த பகுதியில் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.